இந்த குற்றத்தை செஞ்சவங்க அம்மா தான் வந்து நோயாளி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. அந்த புற்றுநோயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேஜ் 4ல இருக்கு. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா கீமோதெரபி மற்றும் பாலியேஷன் சொல்லுவாங்க. புதுசா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. இப்ப என்னன்னா பார்த்தா புதுசா ஒரு தொற்று நோய் வந்துருச்சுன்றாங்களே, நுரையீரல் பாதிச்சிருக்குன்றாங்களேன்ற மாதிரி அந்த பேஷண்டோட மகனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஒரு பிளஸ் கடுப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு 6 மாசம் 8 மாசமா அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு ஒரு ஏற்பட்டு இந்த கோவத்தை வந்து அப்படியே கொண்டு வந்து அந்த மருத்துவர்கிட்ட வந்து அவர் வந்து காமிச்சிருக்காரு. அதை வார்த்தை போரா இல்லாம ஆயுதத்தை ஏந்தி அவர் வந்து பல்வேறு இடத்துல வந்து குத்தப்பட்டிருக்கார், வெட்டப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 7 இடத்துல தலையில, முதுகுல, காது சைடு, கழுத்து அப்படின்னு பல்வேறு இடத்துல வந்து குத்தப்பட்டிருக்காரு. நம்ம ஊர்ல தான் நடக்கவே அது நடக்காதுன்னா நீ தைரியமா செக் பண்ணாம அனுப்பலாம். ஆனா நம்ம ஊர்ல இப்ப கத்தி எடுத்துட்டு வந்து குத்துறான் அப்படின்னு ஒண்ணு நடக்கும் போது அப்ப நீ ஏர்போர்ட்ல செக் பண்ற மாதிரி ஒருத்தரையும் மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்துருது இல்ல. கேன்சர் பேஷண்ட் போது இறப்பு சதவீதம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அந்த சிகிச்சை லேட் ஆகுது, சரியாகல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்க டாக்டர் மேல எப்படி குற்றம் சொல்ல முடியும்? நோயை தானே குற்றம் சொல்லணும். இப்ப நம்ம இருக்கிற ஜனநாயக நாட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் டீன் இருக்காரு, ஹெல்த் செக்ரட்டரியேட் இருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கோர்ட் இருக்கு. இத்தனை வகையில வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் நீங்க பண்ணலாமே. அதை விட்டுட்டு நீங்க எல்லாருமே ஆளாருக்கு கத்திய தூக்க ஆரம்பிச்சிட்டோம்னா யார் வைத்தியம் பாக்குறது? இதுல இன்னொரு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட் வேற, வயசானவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புற்றுநோயில ஒரு பெரிய பேர் வாங்கின ஒரு மருத்துவர் தான். நிறைய இடத்துல வந்து அந்த கேன்சர் பிளாக்க டெவலப் பண்ண டாக்டர் அவரு. சோ இப்போ ஒரு ஏஜ்ல ஒரு நம்மளுக்குலாம் ஒரு லெஜெண்ட் மாதிரி வாழ்ற ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், புற்றுநோய் மருத்துவர்களுக்குலாம். சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஆன்டி பிளேட்லெட்ஸ் மாதிரி மாத்திரைங்க அவங்க ஜெனரலா போடுவாங்க ஹார்ட் பேஷண்ட்லாம். அது எதுக்குன்னா ரத்தம் உறையாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக போடுவாங்க. பிளட் தின்னர்ஸ்னு சொல்லுவாங்க, ரத்தத்தை தண்ணி மாதிரி வச்சுக்கிறதுக்கு. இப்ப அந்த மாத்திரை வேற போட்டுட்டு இருக்கும் போது இந்த 7-8 வெட்டு காயங்கள் ஏற்படும் போது ரத்தம் கட்ட மாட்டேங்குது. அப்ப ரத்தம் வந்து ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்படி வந்து சிவியர் பிளட் லாஸ்க்கு போறாரு. அப்ப வந்து எமர்ஜென்சி இது வந்து கெட்ட நேரம். நல்ல விஷயம் என்னன்னா இந்த நடந்த இன்சிடென்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே நடந்திருக்குன்றது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே அவர் அப்படியே ஐசியூல தூக்கிட்டு போயிட்டு உடனே அவர் அப்படியே வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு உடனே நியூரோ சர்ஜன், இஎன்டி சர்ஜன் எல்லா சர்ஜனும் வந்து அந்த இடத்துல உடனே அவருக்கு பிளட் எல்லாம் செலுத்தி அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணி உடனே அவரோட ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஒரு கிரிட்டிக்கல் கேர் இன்டென்சிவ் மெடிக்கல் கேர் யூனிட் ஐஎம்சியூக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இதே அந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அவர் மருத்துவ வளாகத்துக்கு வெளியே நடந்ததுன்னு வச்சுக்கோ, அவர் மருத்துவருக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே அவர் பிளட் லாஸ் ஆகி உயிரே கூட போயிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு செயலா தான் நான் பாக்குறேன். நான் வந்து ஒரு டாக்டர் ஆங்கிள் இருந்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு மருத்துவர் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயாளி வராங்க அப்படின்னும் போது அந்த நோயாளி வந்து அவங்களோட எதிரி கிடையாது, பரம்பரை எதிரி கிடையாது. ஓகேங்களா? ஐயோ இவன் அந்த ஊருக்காரன், இவன் தான் என்ன பரம்பரையை கொலை பண்ணவன் அப்படின்ற ஆங்கிள் எல்லாம் யாருக்கு இருக்க போகுது? மருத்துவருக்கு வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்னது நல்லது பண்ண முடியும் தான் பார்ப்பாங்க. அந்த மருத்துவர் கோவமான மருத்துவர் இருந்தா கூட அவர் பேசிக்கா கோவப்பட்டா கூட அந்த பேஷண்ட்டுக்கு நல்லது நடக்கணும் மட்டும் தான் யோசிப்பாங்க. சில பேர் ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க, சில பேர் கரெக்டா பேசுவாங்க, சில பேர் கொஞ்சம் கோவமா பேசுவாங்க. ஆனா அந்த 3 கேட்டகரியிலுமே பேஷண்ட்டுக்கு நல்லது பண்ணணும்னு மட்டும் தான் ஒரே எண்ணமா இருக்கும்.